நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். பாதாம் பருப்பை வச்சு ஒரு புதுவிதமான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான லட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி 2 கப் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் பாதாமுக்கு பதிலாக முந்திரி பருப்போ நிலக்கடலை பருப்போ யூஸ் பண்ணி கூட இந்த லட்டு செய்யலாம். நைட்டு இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க, மறுநாள் காலையில் செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி ஓவர் நைட் ஊற வைக்கிறேன். நீங்கள் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். அடுத்த நாள் காலையில் பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இது அப்படியே பிதுக்குனாலே ஸ்கின் தனியாக வந்துடும். பிதுக்கி இதோட ஸ்கின் பூரா எடுத்துக்கலாம். நீங்கள் டக்குன்னு இந்த பாதாம் பருப்பை ஊற வைக்கிறதுக்காக சுடுதண்ணி ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சாலே ஸ்கின் தனியாக கழண்டு வந்துடும். பாதாமும் நல்லா ஊறிடும். எல்லா பாதாமோட ஸ்கின்னும் எடுத்தாச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மொத்தமே 1/2 கப் தண்ணி தான் தேவைப்படும். அந்த 1/2 கப்பில் 1/4 கப் தண்ணியை பாதாமை அரைக்கிறதுக்கு தேவைப்படும். இப்போ பாதாம் ஃபுல்லாக உள்ளே சேர்த்தாச்சு. 1/4 கப் தண்ணி சேர்த்து மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா அரைஞ்சி பேஸ்ட் ஃபார்மில் ஆயிடுச்சு. இப்போ ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப் தண்ணி உள்ளே சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் நெய் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் ஜீனி உள்ளே சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு கம்பிப்பதம் வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுடணும். பாருங்க, ஒரு கம்பிப்பதம் வந்துருச்சு. கம்பிப்பதம் வந்த உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். பேஸ்ட்டு ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு கூல் கன்சிஸ்டன்சிக்கு மாற்றிடணும். கட்டிகள் விழுகாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் பெரிய டார்கெட்டு. பாருங்க, இப்போ ஈவனாக மிக்ஸ் ஆயிருச்சு. இனி ஸ்டவ்வை கொஞ்சம் ஹையான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 15 நிமிஷம் விடாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி லைட்டான எல்லோவிஷ் கலரில் வரும். இனி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் 2 நிமிஷத்துக்கு ஒருக்க மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இடையில ஒரு 1/2 ஸ்பூன் நெய் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு 1/4 மணி நேரத்துல நல்லா குக் ஆகி பேஸ்ட் எல்லாம் நல்லா கெட்டியாயிருச்சு. நம்மளோட பேஸ்ட்டை ஒரு பெரட்டும் போது பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாம நல்லா திரண்டு வரணும். அதுதான் கரெக்டாக குக்கான பக்குவம். லட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கையை லேசாக நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இந்த பேஸ்ட்டை கொஞ்சமாக கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா கேசரி மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்க்க கேசரி மாதிரி சாஃப்டாக இருந்தாலே கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடளவுக்கு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டுலேயோ ஒரு பட்டர் பேப்பர்லேயோ கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இதை அப்படியே போட்டுடலாம். இதை ஒரு பிசைஞ்சு எடுத்துடலாம். சும்மா ஒரு 2 தடவை பிசைஞ்சிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படியே ஒன்றுன்னா உருண்டை பிடிச்சிட்டா அவ்வளோதான், லட்டு ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதோட டேஸ்ட் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கொடுக்க நான் கொஞ்சம் சாக்கோ சிரப்பை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொடுக்குறேன். அப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். பாதாம் பருப்பு பிடிக்காத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.